ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பேபிஸ்க்கான புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பெஷலி 0 to 6 months இருக்க பேபிஸ்க்கு என்னென்ன மாதிரி புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 0 to 6 months இருக்க பேபிஸ்க்கு என்ன புக்ஸ் படிப்பாங்க, என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஸோ இப்போ என்னோடய பேபிக்கு வந்து 2 years ஆகுது. அவங்களுக்கு வந்து புக் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அது எதனால் அப்படின்னா, நான் ரொம்ப ஏர்லியாக அவங்களுக்கு நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால மேபி இருக்கலாம்னு நான் நினைப்பேன். இப்போ வரைக்கும் அவளுக்கு நான் ஸ்க்ரீன் டைம் காமிச்சதே கிடையாது. அவளுக்கு வந்து புக்ஸ் காமிச்சு தான் நான் வந்து சாப்பாடு கூட கொடுப்பேன். ஸோ என்னென்ன மாதிரி புக்ஸ் வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணா என்னோடய பொண்ணு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 0 to 3 months பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் இருக்கிற புக்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இப்போ பார்க்க முடியும். பிகாஸ் அவங்களோட விஷன் வந்து ரொம்ப பிளராக இருக்கும், இன்னும் ரொம்ப டெவலப் ஆகிருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற ஃபாண்ட் இருக்கிற புக்ஸ் வந்து நீங்கள் காட்டலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 3 months கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மற்ற கலர்ஸ் இருக்கிற நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கிற கலர்ஸ் வந்து காட்டலாம். நம்ம இந்த மாதிரி ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் ப்ளூ, நல்ல டார்க்காக இருக்கிற கலர்ஸு, க்ரீன், இந்த மாதிரிலாம் காட்டலாம் நம்ம. ஸோ நம்ம இந்த மாதிரி புக் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் லைவ்லியாக அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த புக்கில் வந்து ஹூ இஸ் சிங்கிங் ஹாப்பி கவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூ அப்படின்னு நம்ம சவுண்ட்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு மாதிரி வியர்டாக பார்ப்பாங்க நம்மள, என்னடா சவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி படிக்கிறது வந்து அவங்களோட பின்னாடி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சவுண்ட்ஸ்லாம், அந்த அனிமல் சவுண்ட்ஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மியாவ் மியாவ் அந்த மாதிரி நம்ம சவுண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணி காட்டலாம். அடுத்தது பாண்டாஸ் ஆர் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான லைவ்லியாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் காட்டலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் வேண்டாம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்களே DIY கார்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். அதில் ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் PDF மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு நாள் ஒரு இமேஜ் காமிக்கலாம், இல்லை எல்லாத்தையுமே லைனாக வந்து நீங்கள் அப்படியே காமிக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். இது வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க. ஸோ நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அவங்க எங்கே பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து பக்கத்தில் வச்சுட்டு போவேன். இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காமிக்கும் போது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு என்ன தெரியும்னே எனக்கு தெரில, ரொம்ப நேரமாக அதே பார்த்துட்டு இருந்தா என்னோடய பேபி. அந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இமேஜையே கண்ணெடுக்காமல் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க விஷுவலி அவங்கள வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் புக்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிளாத் புக்கு. ஸோ இதில் வந்து சத்தம் கேட்கல ஆக்சுவலி. இந்த மாதிரி அதை வந்து கசக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஒரு பாலித்தீன் பேப்பர், இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கசக்குனா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஒரு ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு மாதிரி வரும் இந்த புக்கில். ஸோ அந்த சவுண்டே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கையில் வச்சுட்டு அந்த பேப்பரை எப்போ பார்த்தாலும் கசக்கிட்டே இருப்பாள். அண்ட் இது வந்து கிளாத் புக் அப்படிங்கிறதுனால அவங்க கண்ணில் போட்டுக்கிட்டாலோ இல்லை மூஞ்சிலலாம் போட்டுப்பாங்க, அவங்களுக்கு க்ரிப் இருக்காது இல்லை. அதனால் இந்த மாதிரி புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் நீங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அவங்க கையில் கூட கொடுக்கலாம். அவங்க வந்து நல்லா கையில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி, லைக் கையில் வந்து அந்த சவுண்டெல்லாம் அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டிமுலேஷன் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம கையில் கொடுத்து தைரியமாக போகலாம், ஒன்றுமே ஆகாது. இதை வந்து அப்பப்போ அழுக்கானா கூட நான் என்ன பண்ணுவேன், வாஷ் பண்ணி போட்டுருவேன். அவங்க வாயில் வைப்பாங்க, கடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அது வந்து நமக்கு ரொம்பவே கம்ப்ளீட்லி சேஃப். நம்ம வந்து ஹைஜீனாக வச்சுக்கலாம், அப்பப்போ வாஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. லைக் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஃபார்ம் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, ஷேப்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் டெய்ல்ஸ்னு, இது வந்து ஒரு சென்சரி புக்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா வேறு டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அந்த புக்கில். அதோட ஒருக்கும் ஒரு டெய்ல் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று வந்து சாஃப்டாக இருந்தது, ஒன்று வந்து ஹார்டாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இது வந்து கிளாத் வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. நிறைய டெக்ஸ்சர்ஸ் வந்து அவங்க தொட்டு பார்க்கும்போது அவங்களோட ஸ்டிமுலேஷன் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இங்கே ஒரு சவுண்டு வரும். அந்த ரூஸ்டரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பீப் சவுண்டு வரும். அதுவுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி சவுண்ட்ஸு. இந்த மாதிரி இது வந்து என்னோடய பேபி ரொம்ப நேரமாக டச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸு இது வந்து ஸ்லீப் டைமில் வந்து அவள் தூங்கும்போது படிப்பேன் நான். இந்த மாதிரி இப்போ வந்து மூன் வரும், இப்போ வந்து நம்ம தூங்க போகிறோம், இந்த டைம் வந்தால் டார்க்கானால் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்போலேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்லீப் ரொட்டீன் வந்து அவங்களுக்கு நம்மளால் செட் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி கிளாத் புக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக வீணாகாது. ஏன்னா இப்போ வரைக்குமே நான் அதை வந்து ஃபீல் பண்ணுறேன். தேங்க் காட் நான் வந்து புக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு செலவு பண்ணதை நான் வந்து கொஞ்சம் கூட வந்து அதை நான் இப்போ ரிக்ரெட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி டைப் ஆஃப் கிளாத் புக்கும் இருக்குது. இது வந்து தண்ணியில் போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. தண்ணி பட்டாலோ இல்லை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டச் அண்ட் ஃபீல் புக்ஸு. இது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அனிமலில் பாருங்கள், அந்த ஃபர்ரு நல்லாயிருக்கும். நம்ம தொட்டு பார்க்குறதுக்கு நமக்கே நல்லாயிருக்கும். அவங்க வந்து அப்படியே அதை வந்து தடவிட்டே இருப்பாங்க தொட்டுட்டு. ஸோ அதுவுமே வந்து எகெயின் அவங்கள வந்து நல்லா அவங்களோட கைக்கு வந்து அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். ஸோ அவங்க கையில் எவ்வளோ ஸ்டிமுலேட் பண்ணி விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த அவங்க கையில் ஸ்டிமுலேட் பண்ண அவங்களோட பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாகவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஒன்றுக்கும் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்டாக இருக்குது, ஒன்று வந்து ஹார்டாக இருக்குது. அந்த மாதிரி இது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புக்கு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே சொல்லி கொடுக்கலாம். என்னென்ன இமேஜ், பாலு, லைக் டாய் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. அவங்க சீக்கிரமாகவே பேசிட்டாங்க. என்னோடய பேபி வந்து ரொம்ப ஏர்லியாகவே பேசிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக புக்ஸ் வந்து அதில் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி புக்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டச் அண்ட் ஃபீல்லே இது வந்து ஒரு டைப் ஆஃப் புக்கு. இது வந்து அந்த கார்ட்போர்ட் கட்டிங்கில் வந்து இருக்கும். லைக் ரொம்ப ஹார்டாக இருக்கும் தொடுறதுக்கு. ஃபஸ்ட் இனிஷியலி வந்து இந்த புக்கு அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, தொடவே மாட்டாள். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் டெய்லி படிக்க அவங்க வந்து இந்த புக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. அதை வந்து அது கையில் வந்து இப்படி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் புக்ஸ் காமிக்கும்போது வந்து நமக்கு அவங்களுக்கு இன்னும் நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ இது வந்து பேபீஸ் அண்ட் அவங்களோட மம்மி அண்ட் பேபின்னு அதோட நம்ம கேட் அண்ட் கிட்டன் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். கப்பு, காஃபு அந்த மாதிரியான பேபீஸ் நேம்ஸ்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் புக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அதே தான் அனிமல் பேபீஸில் குட்டியாக இருக்கும் இந்த புக்கு. இதுவுமே வந்து ஒரு டச் அண்ட் ஃபீல் புக்கு தான். இது வந்து டச் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கங்கே வந்து அந்த குட்டி குட்டியாக அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபீல் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப த மோஸ்ட் ஃபேவரட் புக் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து இந்த புக்ஸ் தான் இப்போ வரைக்குமே. இது வந்து இந்த பப்பெட் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபிங்கர்ஸை அந்த இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடும்போது அதை பண்ணிகிட்டே அந்த ஆக்ஷனோட பண்ணலாம். ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால் அப்படின்னு போல் ஹேட் அ கிரேட் ஃபால் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி கீழே போடுறது, இந்த மாதிரி ஐஸ்லாம் பண்ணுறது எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ புக்ஸ் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு இதெல்லாம் தான் காரணம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பப்பெட் புக்ஸ் வந்து ரொம்பவே மஸ்ட் பை அப்படின்னு சொல்லுவேன். இதோட லிங்க்ஸ்லாம் நான் இருந்தது அப்படின்னா கீழே என்னோடய அமேசான் லிங்க்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா நான் கொடுக்குறேன். நான் வந்து யூஸ்வலி அமேசானில் வாங்குவேன். மற்றபடி வேறு புக்கு ஸ்டோர்லாம் நிறையா போனோம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸிபிஷனில் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கலெக்ட் பண்ணுவேன் நான். ஸோ அப்படி நிறைய கலெக்ட் பண்ண மாதிரி வேரியஸ் புக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து அதுலேயே இன்னொன்று ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் நான் பாட்டு பாடிட்டே வந்து அவங்களுக்கு இந்த பப்பெட் ஷோ மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்க. ஸோ இது வந்து ரொம்ப படித்ததுனால தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ புக் வந்து பழசு மாதிரி ஆயிருக்கும். ஆல்ரெடி அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த புக்கை நாங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸு. இது வந்து டொமெஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் புக்கு வாங்கும்போது அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீங்கள் கார்ட்டூன் இமேஜஸ் இருக்க மாதிரியான புக்கெலாம் வாங்காதீங்க. ஏன்னா அது அவங்களால ரொம்ப ரிலேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரியல் இமேஜஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அது டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி புக்கு, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. கையில் வந்து அடக்கமாக இருக்கும். அவங்க கையில் அப்படி க்ரிப்பு வந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்படி கையில் எப்பவுமே இந்த புக் அப்படியே பிடிச்சி வச்சுருப்பா அவள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸ்லாமும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து லைக் என்னென்ன டைப் ஆஃப் புக்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் காமிச்சேன். ஸோ 6 மந்த்ஸ்க்கு இந்த மாதிரி புக்ஸ் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இதுவும் இந்த ரைம்ஸ் மாதிரி புக்ஸும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ரைம்ஸ் பாடினீங்கன்னா அது மாதிரி அவங்க என்ஜாய் பண்ண லைக் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க ரைம்ஸ் மட்டும். ஸோ ரைம்ஸ் புக்ஸ்லாம் கிடச்சா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி போர்ட் புக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸோடு இருக்கும். நம்ம எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்படி அவங்களுக்கு ஆக்ஷன் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இது வந்து ஷோல்டர்ஸ், நீஸ் அண்ட் டோஸ் அதை பாடிட்டு நம்ம ஹெட் எப்படி டச் பண்ணோம் அந்த மாதிரி வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணி காமிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி புக்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் 6 மந்த்ஸுக்கு இந்த செட் ஆஃப் புக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த 6 to 12 மந்த்ஸு அந்த 1 இயர்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாப் புக்ஸ் வந்து நம்ம காமிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாப் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். அவங்க வந்து நம்ம ஒன்று ஒன்று படிக்கும்போது அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இப்போ நான் காட்டுற மாதிரியான கலர்ஃபுல் புக்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இமேஜஸில் வந்து நான் காமிச்சிட்டு பாயிண்ட் பண்ணும்போது ஒரு 8, 9 மந்த்ஸ் வரும்போது அவங்க பாயிண்டிங் கண்டிப்பாக பண்ணணும். இப்போலேருந்தே நம்ம ஒன்று ஒன்று அவங்களுக்கு காமிக்கும்போது பாயிண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக பாயிண்டிங் வந்து கற்றுப்பாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த புக்ஸு. நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக 6 to 12 மந்த்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளாப் புக்ஸ் தான் சொன்னேன். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களும் இன்ட்ராக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி புக்ஸ்லாமும் நான் நிறையா ஃப்யூச்சர் வீடியோஸில் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.